வெயிட் ஸ்கிப் பண்ணிகிட்டே போனால் எங்கள் வீடியோலாம் யார் பார்க்குறது? சேப்பக்கிழங்கு வச்சு ஒரு ரெசிபி செய்யலாமா? சேப்பக்கிழங்கு வச்சு ஒரு ரெசிபி அதுக்கு ஒரு வீடியோவாக நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. பட் சமைக்க தெரியாதவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? சேப்பக்கிழங்கு எனக்கு உரிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதுக்காக நான் உப்பு அண்ட் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா தண்ணியில் கொதிக்க விட்டு எடுத்துக்கிறேன். அதுவும் இல்லையா ஈஸியாக இருக்கணுமா? உங்களுக்கு குக்கரில் ஒரு 2 விசில் போட்டிங்கன்னா டபக்குன்னு வெந்துடும். சரி, ஓகே. இப்போ நம்ம அதை பீல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அப்படியே வலிக்கிட்டு டபக்கு கீழே விழுற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். நீங்கள் அது சைடில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கணும். மேரினேட் பண்ணுறதுக்காக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் மசாலா போட்டு நல்லா மேரினேட் பண்ணி அப்படியே லைனாக அப்படி அடுக்கி வச்சுக்கிட்டு நல்லா 2 பக்கமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். மெயின் விஷயம், ஆமாம், எனக்கு ஒரு விஷயம் புரியல. எதுக்கு மேலே கருவேப்பிலை போடுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. அதை எடுத்து நம்ம குப்பையில் தான் போட போகிறோம். சரி, ஓகே, டெக்கரேட் பண்ணுறதுக்காக போடுறாங்கன்னு நினச்சி நானும் அதே மாதிரி டெக்கரேட்காக போட்டுக்கிட்டேன். சாப்பிடும்போது எடுத்து குப்பையில் போட்டுவிட்டேன். அது வேறு விஷயம். ஒரு மாதிரி கடிக்கும்போது நச்சுன்னு இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அப்படி தான் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா ஃபாலோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.